சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னைக்கு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு நான்வெஜ் எடுத்து கொடுத்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டாங்க. 7 மணிக்கு மேலேயே குக்கிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ கரெக்டாக டைம் வந்து 10க்கு மேலே ஆயிடுச்சு. சீக்கிரமாக இன்றைக்கி ஏன் சமைக்கிறேன், சீக்கிரமாக சமைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்துட்டு நம்மளும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் லேட்டாக சமைச்சோம் அப்படின்னா சாப்பிட்றது லேட்டாக தான் சாப்பிடும். சமைக்க பாத்திரங்கிறது அதுலேயே சண்டே ஃபுல்லாக ஓடி 11 மணிக்குள்ளே ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு 7 மணிக்கு மேலேயே ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு. சண்டே ஸ்பெஷல் என்னென்னா 200க்கு ஆட்டுக்கறி எடுத்திருந்தோம். 50 ரூபாய்க்கு சிக்கன், 50 ரூபாய்க்கு ஆட்டு ரத்தம். ஃபஸ்ட்டு எப்பயுமே சாதம் வச்சு விட்டுருவோம். ஆட்டு ரத்தத்தை வந்துட்டு பொரிச்சு ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் எடுப்போம், ஆனால் நான் செய்ய மாட்டேன். தான் செஞ்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒர்க்குக்கு போனாலும் நானே செஞ்சுட்டேன். சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லா நாளும் இதே மாதிரி வந்தால் நல்லா டைம் எடுத்து பொறுமையாக செஞ்சேன். இதே டேஸ்ட் அடுத்த டைம் செய்யும்போது வருமானம் கண்டிப்பாக வரும். இஞ்சி பூண்டுலாம் க்ளீன் பண்ணி எடுத்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாட்ட அரைச்சி அது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு மட்டன் தாளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது வெந்துட்டு இருக்கும். குக்கர் இல்லாதனால சிம்லேயே வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்துட்டு வெந்துட்டு ஒரு டைம் மட்டன் சூப் நல்லா இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சூப் வச்சிடலாம் அப்படின்னு போட்டு சின்ன வெங்காயம், வரமிளகா, சீரகம், சோம்பு, மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தாளிச்சு மட்டன் போட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி வேகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணி போகிறது ஈஸி தான். மட்டன் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட். அது எல்லாமே இன்னைக்கு நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டு போய் எடுப்படி வேலையெல்லாம் நான் பார்த்து வச்சு அது வெந்துட்டு இருக்கிற கேப்பில் எனக்கு பசி மயக்கமே வந்துருச்சு. சிக்கன் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி பழைய சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு, வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்ட்டு அதில் ரத்த பொரியல் போட்டு நான் அதுக்கப்புறம் 50 ரூபாய் சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு 6-7 பீஸ் தான் பெரிய பீஸாக இருந்தனால குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அளவுக்கு எலும்பா உள்ளதை வந்துட்டு பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நைட்டுக்கு சில்லி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மசாலா தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப் ஊற்றி குடிச்சிட்டு சூப்பில் உள்ள மட்டன் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 4 பீஸ் போட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட் பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டோம். 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த 2 வேலை. அது ஏன் அப்படி பண்ணேன், சிக்கன் 2 பேருமே அதிகமாக எடுத்துக்காது, ஆளுக்கு 2 பீஸ் இருந்தால் போதும், அதனால தான் இவ்வளோ கம்மியாக எடுத்து. இருந்தாலும் அதுவே எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. பிரியாணிக்காக 1.25 டம்ளர் வந்து அரிசி ஊற போட்டு அது கூட சாதமும் வடிச்சு எடுத்து வச்சிருந்தேன். ஒரு சைடு பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு, ரத்த பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. 65 போடுறதுக்காக மசாலா ரெடி பண்ணது. இது கூடவே எப்படியும் நைட்டுக்கு ரசம் கேட்பாங்க, அதையும் அப்பவே நான் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வெட்டி கொடுத்தேன். அவங்களும் எனக்கு பிரியாணி போட்டு கொடுத்துட்டாங்க சொன்ன மாதிரி. கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டும் செம்மையாக வந்து. நானும் இவங்கள மட்டும் தான் எல்லாமே போட்டு செய்கிறேன். ஸ்டார்டிங்கில் செம்மையாக தான் இருக்குது, ஃபினிஷிங்கில் தான் தக்காளி சோறு மாதிரி ஆயிடுது. பிரியாணி போட்டு சாப்பிட்டு வெள்ளை சாதம் போட்டுட்டு ரசம் ஊற்றி சிக்கன் பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பிரியாணியும் ஒயிட் ரைஸும் நைட்டுக்கும் நாங்கள் அப்படியே அதையே வச்சு நைட்டுக்கு வந்துட்டு இதே பிரியாணி, ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் 65 அது கூட பொரிச்சு. சண்டே ஸ்பெஷல் இதுதான், வாங்க சாப்பிட்றோம். நைட்டு வந்துட்டு பருப்பு கம்மியாக போட்டு காயெல்லாம் அதிகமாக போட்டு சாம்பார் வச்சுட்டு மதியத்துக்கு மேலே தான் நான்வெஜ் எடுத்து கொடுப்பாங்க. மார்னிங் இதை வச்சு ஓட்டிடலாம். குழம்புல போட்ட காய் அப்படியே இருக்குது, குழம்பு மட்டும் காலி ஆயிடுச்சு. சரி மார்னிங் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சிருந்தேன். 2 பேருமே அதை தொடக்கூட இல்லை, சூடு பண்ணி மட்டும் வச்சிருந்தேன். யாருக்கெல்லாம் சாம்பாரில் போடுற காய் பிடிக்கும், ஃபஸ்ட்டெல்லாம் சாம்பாரில் காய் போட்டாலே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்ற ஆள். அதில் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ உருளைக்கிழங்கை தவிர மற்ற எந்த காய் போட்டாலுமே நான் சாப்பிட்றேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.